Hey, hello everyone. Welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன ப்ராஜெக்ட் லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் which is the kind of நான் எப்படி இந்த ப்ராஜெக்டை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னா if you are a beginner நீங்களும் இந்த ப்ராஜெக்டை லேர்ன் பண்ணலாம் அண்ட் தென் இன்டர்மீடியட் லெவல்ல இருக்கவங்களுக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நான் வந்து என்னென்ன டிபெண்டன்சிஸ் வேணும் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அட் spring.ioன்ற வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் which is a Maven ப்ராஜெக்ட், அதனால Maven is clicked and நான் வந்து ஜாவா தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஜாவா is clicked, Spring Boot version and after that artifact ID which is notes management system. அதுக்கு அடுத்து which is going to be a jar and Java 17 version. ஓகே, இப்போ டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு வேலிடேஷனுக்கும் டிபெண்டன்சி வேணும், அதையும் நான் இங்கே ஆட் பண்ணிடுறேன். எப்பயுமே நமக்கு பேசிக்கான டிபெண்டன்சிஸ் என்னென்ன ஸ்ப்ரிங் வெப் and then SQL connector, I mean MySQL connector, then Spring Data JPA. இந்த 4 டிபெண்டன்சிஸும் தான் எனக்கு தேவை. If you are an intermediate and you know what is Lombok and getter setters நான் ஆட்டோமேட்டிக்காவே கிரியேட் பண்ணிப்பேன் அப்படின்றவங்கன்னா இட்ஸ் ஓகே, வெல் அண்ட் குட். பட் இஃப் நாட், நீங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்ல நான் Lombok வந்து ஆட் பண்ணல, பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லாம்பாக்ன்ற டிபெண்டன்சிஸும் ஆட் பண்ணிக்கோங்க. லாம்பாக்ன்ற டிபெண்டன்சி ஆட் பண்ணீங்கன்னா நீங்களே மேனுவலா கெட்டர் செட்டர்ஸ் பில்டர் கிளாஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணுன்ற நீட் இருக்காது. நான் ஏன் இதுல வந்து லாம்பாக் ஆட் பண்ணலன்னா லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ வாட் இஸ் பில்டர் கெட்டர் செட்டர்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றதுக்காட்டிக்கு நான் அந்த டிபெண்டன்சிஸ் எதுவுமே இதுல ஆட் பண்ணல. ஃபார் நவ் இந்த 4 டிபெண்டன்சிஸ் தான் நான் ஆட் பண்ணிருக்கேன். ஒன்ஸ் டன் நீங்க ஜென்ரேட்ன்றதை கொடுத்துட்டு இட் வில் கிரியேட் அ zip file. அந்த zip file வந்து unzip பண்ணி IntelliJ ஓபன் பண்ணிக்கோங்க. let me open it in the IntelliJ. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து pom.xml இருக்கு இல்லையா, அந்த pom.xml ஓபன் பண்ணீங்கன்னா நம்ம ஆட் பண்ண டிபெண்டன்சி எல்லாமே இந்த டிபெண்டன்சிஸ்ன்ற டேக்குள்ள கிரியேட் ஆயிடுக்கும். ஸ்ப்ரிங் டேட்டா JPA, வேலிடேஷன், ஸ்ப்ரிங் வெப், MySQL கனெக்டர், இந்த 4மே நம்ம ஆட் பண்ணோம், அது எல்லாமே ஆட் ஆயிடுச்சு. ஓகே, ஃபார் நவ் நான் என்ன பண்றேன், ஸ்ப்ரிங் டேட்டா JPA வந்து நம்மளோட டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணலன்னா, நம்ம டிபெண்டன்சி ஆட் பண்ணிருக்கிறதாலேயே டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணலன்னா கண்டிப்பா எரர் வரும். ஃபார் தட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட MySQL கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் எங்க போறேன்னா இந்த SRC இருக்குல்ல, SRCல மெயின்குள்ள ரிசோர்சஸ் ஃபோல்டர்ல application.propertiesனு இருக்கு, அந்த பேஜ்க்கு தான் நான் போறேன். ஓகே, இந்த application.propertiesல நான் ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டேட்டா சோர்ஸோட URL ப்ரொவைட் பண்ண போறேன். spring.datasource.url which is equal to first JDBC colon MySQL தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ MySQL colon /localhost colon 3306. இப்போ நான் இதோட டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணல, பட் டேட்டாபேஸோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா which is a notes underscore management underscore system. if it is not created, create பண்ணா அப்படி இல்லாம எரர் எனக்கு த்ரோ பண்ணாத அப்படின்னு சொல்லணும்னா நான் என்ன மாதிரியான கீவேர்டு கொடுக்கணும், அங்க கிரியேட் டேட்டாபேஸ் if not exist which is equal to true அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா, இப்ப என் டேட்டாபேஸ் எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னா கிரியேட் பண்ணும், அப்படி எக்ஸிஸ்டா இருந்துச்சுன்னா அந்த எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ யூஸ் பண்ணிக்கோ. அதுக்கு நான் வந்து குவெஸ்சன் மார்க் கொடுத்துட்டு கிரியேட் டேட்டாபேஸ் if not exist, okay, which is equal to true. ஓகேங்களா? ஆஃப்டர் திஸ் நான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுக்கணும். spring.datasource.user நேம் வந்து ரூட்டர் and then spring.datasource.passwordம் ரூட் தான் என்னோட MySQL கனெக்ட் பண்ண. ஆஃப்டர் திஸ் வந்து நான் ஹைபர்நெட் கிட்ட சொல்றேன், ஒவ்வொரு டைமும் என்னோட அப்ளிகேஷன் வந்து ரீஸ்டார்ட் ஆகும்போது ஆல்ரெடி டேபிள் இருந்துச்சுன்னா அதை டெலிட் பண்ணிட்டு எனக்கு நியூவா டேபிள் கிரியேட் பண்ணாதீங்க, இருக்கிற டேபிள்ல அப்டேஷன் மட்டும் கொடுங்கன்னு சொல்றேன். அதுக்கு spring.jpa.hibernate.ddl auto which is equal to
அப்டேட்னு சொல்லிடுறேன். ஓகே ஃபைன். இதுக்கு அடுத்து if you are a beginner you want to get whatever queries createdனா அதுக்கு கன்சோல்ல உங்களுக்கு அந்த query பார்க்கணும் அப்படின்னா spring dot jpa dot show hyphen sql which is equal to true னு கொடுத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன query வந்து நம்மளோட சிஸ்டம் கிரியேட் பண்ணுதோ அது எல்லாமே கன்சோல்ல டிஸ்பிளே பண்ணிடும். தட்ஸ் இட். இப்ப நம்ம அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்மளோட MySQLக்கான கனெக்ஷனை கொடுத்தாச்சு. இஃப் யூ வாண்ட் டு ரன் யுவர் சர்வர் ஆன் டிஃப்ரெண்ட் போர்ட், சர்வர் டாட் போர்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 8080 டிஃபால்ட். நான் வந்து 8082 அந்த மாதிரி கொடுக்குறேன்னா அந்த 8082ல அது வந்து ரன் ஆகும். ஓகே. இப்ப நோட்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல நான் வந்து என்ன மாதிரி என்டிட்டி கிரியேட் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஐடின்றது எனக்கு தேவைப்படும். அண்ட் தென் வந்து நோட்ஸ் டைட்டில், கண்டென்ட் ஆஃப் த நோட், அது வந்து என்ன மாதிரியான கேட்டகரி, தென் அந்த நோட்ஸை நான் பின் பண்ணணுமா வேணாமா, ஆஃப்டர் தட் அந்த நோட்டை நான் எப்ப கிரியேட் பண்ணேன் எப்ப அப்டேட் பண்ணேன்ற வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட் கிரியேஷன் அண்ட் அப்டேஷன் டைம் வந்து அப்டேட் ஆகணும். அப்ப நோட் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட்டட் அண்ட் அப்டேட்டட் டைம் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா there is an annotation. அதை வந்து நான் எங்க கொடுக்கணும் அப்படின்னா இந்த மெயின் கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த மெயின் கிளாஸ்ல @enable JPA Auditing சொல்லிட்டு தரணும். ஏன் அப்படின்னா இப்ப JPA Auditingன்ற அனோடேஷன் நான் தரும்போது ஆட்டோமேட்டிக்கா நான் எப்ப அந்த நோட்ஸ் கிரியேட் பண்றேன் எப்ப அந்த நோட்டை வந்து அப்டேட் பண்றதுன்றது JPA Auditing மீன்ஸ் எப்போ பண்றேன்றத ஆடிட் பண்ண சொல்றேன் JPA ரெபோசிட்டரியா. ஓகே, தட் இஸ் வாட் இந்த அனோடேஷன். ஸோ இந்த அனோடேஷன் இல்ல அப்படின்னா நீங்க கிரியேட்டட் டேட் அண்ட் தென் வந்து அப்டேட்டட் டேட் எல்லாம் வந்து நல்லா இருக்கும். இப்போ இந்த அனோடேஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் டேக் த கரண்ட் டைமிங் வெதர் இட் இஸ் அ கிரியேட்டட் ஆர் அப்டேட்டட்னு சொல்லி எடுத்துக்கும். ஓகே, இப்போ நம்ம என்டிட்டி கிரியேட் பண்ணுவோமா? இப்ப இன்சைட் திஸ் நான் வந்து ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ பேக்கேஜ் நோட்ஸ் என்டிட்டி. ஓகே, இந்த என்டிட்டில நான் என்னென்ன என்டிட்டிஸ் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா சிங்கிள் என்டிட்டி தான் நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த நோட்ஸ் என்டிட்டில எனக்கு என்னென்ன தேவை? ஃபர்ஸ்ட் ஐடி வேணும், கரெக்டா? பிரைவேட் லாங் ஐடி. ஆஃப்டர் திஸ் அதோட டைட்டில் பிரைவேட் ஸ்ட்ரிங் title of the note, and then private string content, then category. என்ன category of the note இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேணும் இல்லையா? private string category. After this whether the note is pinned or not, அதனால private string, it's not a string which is going to be a boolean pinned. If it is true now அது வந்து pinned, if it is false now which is not a pinned one, then நம்ம என்ன பண்ண போறோம்னா private local date time என்ற data type வச்சு created at வந்து நம்ம அந்த ஃபீல்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். private local date time then created at. after this என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா private local time date time updated at நான் வந்து கொடுத்துறேன். இப்போ எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இந்த கிளாஸ நான் வந்து ஒரு டேபிளா கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? என்டிட்டின்னு சொல்லிட்டு தரணும். ஆஃப்டர் திஸ் என்டிட்டின்னு நீங்க ஒரு கிளாஸ டிக்ளேர் பண்ணீங்கன்னா அதுல ஃபார் ஷூர் பிரைமரி கீ இருக்கணும். ஐடின்றது தான் பிரைமரி கீ. ஸோ @id which is going to be generated as a automatic generation. So generated value open close rounded brackets strategy which is equal to generation type identity. ஓகே, இப்ப இந்த டைட்டில் ஆஃப் த பேஜ் நல்லபலா இருக்கலாமா இல்லையா? இப்ப நான் அந்த டைட்டில் ஆஃப் த பேஜ் கொடுக்கலன்னா எனக்கு கண்டிப்பா வந்து இட் ஷுடன்ட் ஒர்க், ரைட்? அதனால என்ன பண்றேன் column nullable which is equal to false. ஏன் nullable is equal to false கொடுத்தேன்னா ஒரு நோட்ஸ் அப்படின்னா அது கண்டிப்பா டைட்டில் இருக்கணும் அண்ட் தென் வந்து கண்டென்ட்டும் இருக்கணும். அதனால கண்டென்ட்டுக்கும் நான் என்ன பண்றேன் column nullable false. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வேல்யூவும் இதுக்கு கொடுக்கணும் இல்லையா? லென்த் வந்து till 2000 characters நீங்க வந்து என்டர் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இதோட இந்த கண்டென்ட்டோட
restrictions. இப்ப length equal to 2000 2000 charactersக்கு மேல போயிடுச்சுன்னா it will show as limited 2000 தான், உங்களோடது வந்து அதை விட அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லும். After that created date and modified dateக்கு there is a annotation. created dateக்கு @created date and then modified date, I mean updatedக்கு @modified date. ஓகேங்களா, which is last modified date. ஓகே, that's it. இப்ப இந்த created date வந்து அப்டேட் ஆகணுமா இல்லையான்னு கேட்டா, ஒன்ஸ் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கிரியேட்டட் டேட்டை நான் அப்டேட் பண்ண கூடாது. which means updation for this created date shouldn't happen. அப்ப என்ன பண்ணணும்னா column open close updatable false. that's it, done. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து நோட்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல வந்து எனேபிள் ஆடிட்டிங்னு கொடுத்திருக்கேன். அப்ப அந்த ஆடிட்டிங்கை யார் ஹேண்டில் பண்ண போறா? இந்த நோட்ஸ் கிளாஸ்ல கிரியேட்டட் டேட்டும் அப்டேட்டட் டேட்டும் தானே. அப்ப இங்க நான் என்ன பண்ணணும்னா @entity listener, இந்த ஆடிட்டிங் என்டிட்டி லிசனர் டாட் கிளாஸ் இந்த அனோடேஷன் நம்ம யூஸ் பண்ணோம். எதுக்கு அப்படின்னா then only it will automatically update our created and modified date. I hope in the auditing event, auditing entity listener dot class in the entity listeners and annotation ஏன் யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லணும்னா இந்த annotation என்ன சொல்ல போகுது அப்படின்னா this entity should be monitored by auditing entity listener dot class. இப்ப இந்த என்டிட்டில ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ், சேவ், அப்டேட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆடிட்டிங் லாஜிக் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு தான் இந்த அனோடேஷன் யூஸ் பண்றோம். @entity listeners auditing entity listener dot class. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸ்ல வந்து நான் கிரியேட்டடும் அப்டேட்டடையும் கொடுத்துருக்கேன் இல்லையா. whenever ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த என்டிட்டில இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகணும். ஃபார் திஸ் பர்பஸ் தான் நம்ம இந்த அனோடேஷனை கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஓகே. தென் இப்ப இந்த கிளாஸ்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா பில்டர் இம்ப்ளிமெண்டேஷன் தர போறோம். பில்டர் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கும்போது பில்டர் இஸ் அ ஸ்டாட்டிக் இன்னர் கிளாஸ். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் builder, sorry, public static class builder, open close curly bracket. இந்த builder classல எனக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் தேவை? ஐடின்றது ஆட்டோ ஜெனரேட்டட், ஸோ எனக்கு அது தேவையில்லை. டைட்டில், கண்டென்ட், கேட்டகரி, பின்னடு. கிரியேட்டட் அண்ட் அப்டேட்டட் ஆல்சோ வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்ற ஒரு ஃபீல்ட்ஸ், கரெக்டா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன், பிரைவேட் ஸ்ட்ரிங் டைட்டில். After this private string content, private string category, private boolean pinned. After this நான் என்ன பண்றேன், which I am going to give a chaining setter for this. அதுக்கு நான் என்ன பண்றேன், public which is setter na which is going to return me nothing, void. ஆனா இங்க என்னன்னா which is going to return me a builder. Title string title, this dot title is equal to title, return this. இதுதான் வந்து chaining getters, I mean chaining setters. The same thing நான் எல்லா ஃபீல்டுக்குமே பண்றேன். category, this dot category, return this. public pinned, this dot pinned, return this. இப்ப நான் வந்து returned builder object. இப்ப என்கிட்ட என்ன இருக்குன்னா, ஒன்ஸ் நீங்க டைட்டில் கிரியேட் பண்ணா டைட்டிலுக்கு எடுத்து கான்டென்ட், கேட்டகரி, பின்னாடி எல்லாமே நீங்க வந்து செட் பண்ற மாதிரி தான் இருக்கும், which is a chaining one. ஓகே, ஒன்ஸ் இட் இஸ் டன் நான் என்ன பண்றேன், பில்ட்ன்ற ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். பில்ட்ன்றது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து எப்பயுமே கிரியேட் பண்ற ஒரு மெத்தட், which is going to return me a notes class. notes is the outer class. ஓகே, இந்த notes classல நான் என்ன பண்ண போறேன், return new notes. இப்ப இந்த இடத்துல நான் வந்து நோட்ஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். தட்ஸ் இட். இப்போ நான் இந்த இன்னர் பில்டர் கிளாஸ்க்குள்ள வெளியே வந்து நான் என்ன பண்ண போறேன்னா நம்மளோட கிளாஸுக்கு தேவையான
கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண போறேன். நோஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், ஆல்ஆர்க் கன்ஸ்ட்ரக்டர், கெட்டர் செட்டர்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன், பிஃபோர் திஸ் பப்ளிக் ஸ்டாட்டிக் பூலியன் public static builder, which is be a builder, and this is going to create a new builder object. இப்ப நியூ பில்டர் அதாவது பில்டருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் நோட்ஸ் டாட் பில்டர்னு சொல்லி இந்த மெத்தடை கால் பண்ணேன்னா, இந்த மெத்தட் இஸ் ஆப்வியஸ்லி கோயிங் டு கால் அ பில்டர் கிளாஸ். இந்த பில்டர் கிளாஸ்ல இருக்க எல்லாத்தையும் வாங்கி கடைசியா நான் பில்டுன்னு கொடுத்தேன்னா, அந்த பில்டு யாருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறா, நோட்ஸ் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறாங்க. சோ எனக்கு நான் என்ன பண்ண போறேன், நோட்ஸ் டாட் பில்டர்னு சொன்னா இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி கோயிங் டு த பில்டர் கிளாஸ். எல்லா வேரியபிளையும் செட் பண்ணிட்டு நான் அடுத்த எண்ட் டாட் பில்டுன்னு சொல்லும் போது நோட்ஸ் கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதா அர்த்தம். இப்ப நான் என்ன பண்றேன், சிம்பிளி ஐ எம் கோயிங் டு ஜென்ரேட் அ கன்ஸ்ட்ரக்டர். ஃபர்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஜென்ரேட் பண்றேன் வித் ஆல் த ஃபீல்ட்ஸ். ஆல் த ஃபீல்ட்ஸ் வேணுமான்னு கேட்டா நோ, டைட்டிலும் பின்னடு வரைக்கும் போதும். பிகாஸ் ID is also auto generated, created and updated is also an auto generated one. அதுக்கு அடுத்து noargs constructor நம்ம கால் பண்ணோம், public notes open close rounded bracket and curly bracket, that's it. After this getter setters நம்ம create பண்ணனும். Then return title, wait, let me generate with ID, right click, generate getter setters. இந்த எல்லா ஃபீல்டுக்கும் நான் வந்து கெட்டர் செட்டர்ஸ் ஜென்ரேட் பண்ணிடுறேன். தட்ஸ் இட். ஓகேங்களா? இப்ப நான் வந்து நோட்ஸ்ன்ற ஒரு என்டிட்டி கிளாஸை கிரியேட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளவு நாளா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டிடிஓன்னு கிரியேட் பண்ணா அந்த டிடிஓ என்ன பண்ணும், நான் என்ன வந்து யூசருக்கு காமிக்கணுமோ அதை மட்டும்தான் நான் வந்து டிடிஓ கிளாஸ்ல வச்சிருப்பேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ரெக்வெஸ்ட் டிடிஓ, ரெஸ்பான்ஸ் டிடிஓன்னு ரெண்டு கிரியேட் பண்ண போறேன். ரெக்வெஸ்ட்னா நான் வந்து கொடுக்கறது, ரெஸ்பான்ஸ்னா எனக்கு நம்ம சிஸ்டம் ரிட்டர்ன் பண்றது. கரெக்டா? சோ ஒரு டிடிஓ கிளாஸ் கிரியேட் பண்ணி, டிடிஓ பேக்கேஜ் கிரியேட் பண்ணி உள்ள நோட்ஸ் ரெஸ்பான்ஸ் டிடிஓ அண்ட் ரெக்வெஸ்ட் டிடிஓன்னு ரெண்டு நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகே, டிடிஓ which is going to be notes request and response DTO. Notes request DTO and then notes response DTO. Notes response DTO. Okay. இப்ப requestனா நான் வந்து என்னென்ன டேட்டாவை நம்மளோட API கால்ல ப்ரொவைட் பண்ண போறேன் ரெக்வெஸ்டா. கரெக்டா? அதுக்கு நான் என்னென்ன டேட்டா ப்ரொவைட் பண்ண போறேன், டைட்டில், கண்டென்ட், கேட்டகரி, பின்னடு. இந்த நாளையும் தான் நான் என்னால ப்ரொவைட் பண்ண முடியும். பிகாஸ் ஐடிஸ் ஆட்டோ ஜெனரேட்டட், கிரியேட்டட் அட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இது பண்ணும், அப்டேட்டட் அட்டோ ஆட்டோமேட்டிக்கா இது பண்ணும். அப்ப நான் என்னென்ன ப்ரொவைட் பண்ண போறேன்னா அதை ரெக்வெஸ்ட்ல கொடுக்குறேன். பிரைவேட் ஸ்ட்ரிங் டைட்டில் செமிகோலன், private string content semicolon, after that private string category, then private boolean pinned. ஓகே, இந்த 4 தான் நான் வந்து கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்றேன், சிம்பிளி getter setters generate பண்ணிறேன். right click, generate getter and setter for all those 4. ஓகே, இப்ப எனக்கு டைட்டில் வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும், which shouldn't be a blank one. அப்பனா @not blankன்ற ஒரு annotation நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த @not blankன்னு சொல்லிட்டு உள்ள ஏதாச்சும் மெசேஜ் சென்ட் பண்ணனும்னா மெசேஜ் which is equal to inside a double quotes title shouldn't be blank, be blank. ஓகே, ஆஃப்டர் திஸ் கண்டென்ட்டுமே வந்து எம்டியா இருக்க கூடாது, மினிமம் 5 characters ஆச்சும் கண்டென்ட்ல இருக்கணும். அதுக்கு மேல 2000 characters accepted, பட் மினிமம் 5 ஆச்சும் இருக்கணும். அப்பனா சேம் திங், நாட் blank, மெசேஜ் வந்து கண்டென்ட்டும் blank-ஆ இருக்க கூடாது. மெசேஜ் equal to content shouldn't be blank,
after that @size. நீங்க மேக்ஸிமமும் கொடுக்கலாம். மேக்ஸிமம் நம்ம ஆல்ரெடி இனிஷியல் டிஃபைன் பண்ண காட்டிக்கு மினிமம் 5 ஆச்சும் இருக்கணும் அண்ட் மேக்ஸிமம் 2000 இருக்கணும்னா 2000 சொல்லிக்கலாம். ஓகே, ஆஃப்டர் திஸ் இதுக்கும் மெசேஜ் வந்து கொடுக்கலாம். மெசேஜ் இஸ் சம்திங் content must have at least 5 characters. இப்போ மின்னுக்கு இது கொடுத்திருக்கோமா, தென் மேக்ஸ்ன்றது உங்களுக்கு டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா CHR at least. ஓகே, @size of max வந்து 2000 சொல்லி கொடுத்துட்டு content message content should not exceed 2000 characters. Content should not exceed 2000 characters. 5 characters அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடணும். ஓகே, இதுக்கு அடுத்து இந்த கிளாஸ்ல வேலிடேஷன்ஸ் டன். ரெக்வெஸ்ட்னா நான் கொடுக்கும்போது டைட்டில், கேட்டகரி, பின்னடு, கண்டென்ட் இந்த 4 தான் கொடுப்பேன். ரெஸ்பான்ஸ் எனக்கு எதெல்லாம் வரணும் அப்படின்னா எனக்கு ஐடி வரணும், டைட்டில் வரணும், கண்டென்ட் வரணும், பின்னடு வரணும், கிரியேட்டட் வேணும் அண்ட் அப்டேட்டட். இந்த எல்லாமே எனக்கு ரெஸ்பான்ஸா வரணும். கரெக்டா? அப்ப அந்த கிளாஸ்ல நான் என்ன பண்றேன், எல்லா ஃபீல்டையும் டிஃபைன் பண்ணிக்கிறேன். நான் வந்து நோட்ஸை தாண்டி ரெக்வெஸ்டையோ ரெஸ்பான்ஸையோ வந்து என்ன பண்ணலன்னா என்டிட்டி கிளாஸா டிஃபைன் பண்ணல. ஏன்னா எனக்கு அதுக்கு வந்து டேபிள் எல்லாம் கிரியேட் ஆகணும்னு இல்லை. எனக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வரணும், நான் எப்படி ரெக்வெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்றேன் கட்டிக்கு. விச் இஸ் நாட் அ என்டிட்டி கிளாஸ், விச் இஸ் அ நார்மல் கிளாஸ். பிரைவேட் லாங் ஐடி எனக்கு ரெஸ்பான்ஸா வேணும். ஆஃப்டர் தட் பிரைவேட் ஸ்ட்ரிங் டைட்டில் வேணும். தென் எல்லாமே நான் இங்க இருந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன் நான் இந்த ரெஸ்பான்ஸ் கிளாஸ்ல எந்த ஒரு வேலிடேஷனும் போடலன்னா, ரெஸ்பான்ஸ்ன்றது எனக்கு அவங்க கொடுக்க போறது. ரெக்வெஸ்ட்னா நான் என்டர் பண்ணும்போது ஏதாச்சும் எரர் இருந்தா சிஸ்டம் சொல்லலாம். அந்த ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு அவங்க கொடுக்கும்போது ஆல்ரெடி வேலிடேட் பண்ணி தான் ரெஸ்பான்ஸ் எல்லாமே கிரியேட் ஆயிடுக்கும். அதனால நான் இங்க எந்த வேலிடேஷனும் கொடுக்கல. பிரைவேட் லோக்கல் டேட் டைம் கிரியேட்டட் அட் அண்ட் அப்டேட்டட் அட், இதுக்கான கெட்டர்ஸ், செட்டர்ஸ் அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்டர் எல்லாமே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜெனரேட் கன்ஸ்ட்ரக்டர். இப்ப நீங்க ஆல் ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றீங்கன்னா பை டிஃபால்ட்டா நீங்க வந்து நோ ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டரும் கிரியேட் பண்ணணும். அதையும் நான் கிரியேட் பண்ணிடுறேன், பப்ளிக் நோட்ஸ். ஓகே ஃபைன். ஆஃப்டர் திஸ் கெட்டர் அண்ட் செட்டர்ஸும் நான் ஜெனரேட் பண்றேன். ரைட் கிளிக், ஜெனரேட் கெட்டர் அண்ட் செட்டர். எல்லா ஃபீல்டுக்குமே எனக்கு வேணும், அதனால நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, தென் நோட்ஸ் ரெக்வெஸ்டும் நமக்கு டன், ரெஸ்பான்ஸும் டன், நோட்ஸ் டிடிஓவும் டன். இப்ப மெயின் திங்கே நம்மளோட சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் தான். இப்ப சர்வீஸ் கிளாஸ்ல எனக்கு என்னென்ன டேட்டா வேணும், என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன் வேணுமோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுவேன். கரெக்டா? சோ ஃபர்ஸ்ட் வந்து சர்வீஸ்ன்ற ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணோம். அதுக்கு நான் என்ன பண்ணும், ரைட் கிளிக், நியூ பேக்கேஜ், சர்வீஸ்ன்ற பேக்கேஜ் கிரியேட் பண்ணிடுறேன். ஆஃப்டர் திஸ் என்ன பண்றோம், சர்வீஸ் கிளாஸுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றோம். இன்டர்ஃபேஸ் நோட்ஸ் சர்வீஸ். ஓகே, ஆஃப்டர் திஸ் இந்த சர்வீஸ் கிளாஸ்ல இது வந்து ஆக்சுவலி அண்ட் இன்டர்ஃபேஸ், இதை நான் எந்த அனோடேஷனும் வச்சு டிஃபைன் பண்ண போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் எனக்கு என்னென்ன ஏபிஐஸ் வேணும், கிரியேட் நோட்ஸ். கரெக்டா? நோட் which is going to return me a notes response. So notes response DTO, create notes, open close, create notes, open close rounded bracketல நான் என்ன கொடுக்க போறேன், note request DTO பாஸ் பண்ண போறேன். note request DTO. இந்த நோட்ஸ் ரெக்வெஸ்ட் டிடிஓவை நான் பாஸ் பண்ணுவேன். அதுக்கு அவங்க என்ன எனக்கு ரிட்டர்ன் தருவாங்க, ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து ரிட்டர்ன் டைப். ஆஃப்டர் தட் அப்டேட் பண்ணணும்னாலும் நோட்ஸ் ரெஸ்பான்ஸ் டிடிஓவை தான் நான் ரிட்டர்ன் டைப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஆனா நான் எதை பாஸ் பண்ணுவேன், நோட்ஸ் ரெக்வெஸ்ட் டிடிஓவை.
ஆனா இதுல அப்டேட் பண்றது ஆஸ் அ ஹோலா அப்டேட் பண்ண மாட்டோம், பேஸ்ட் ஆன் த ஐடியை நான் அப்டேட் பண்ணுவேன். அண்ட் தென் this also accepts an id as a parameter. Okay, after this நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், அப்டேட் பண்ணிட்டோம். தென் எனக்கு get notes by id, அப்ப which is going to return me a notes response DTO get note by id. நான் ஐடியா பாஸ் பண்றேன். ஆஃப்டர் திஸ் delete, ஹியர் நம்ம வந்து சாஃப்ட் delete பண்ணலாம், ஹார்ட் delete தான் பண்றேன், which is going to return me a void delete notes based on the id. Then pagination யூஸ் பண்ணி எல்லா டேட்டாவையும் கெட் பண்ண போறோம். பேஜ் நோட் ரெஸ்பான்ஸ் வரப்போகுது நமக்கு. notes response DTO தான் return type. get all notes page, here it is not a pageable. நான் என்ன இங்க பாஸ் பண்றேன் அப்படின்னா பேஜோட சைஸ் int page int size and then எதை வச்சு சார்ட் பண்ணணும், string sort by. ஓகே, எஸ், இந்த பேஜை நான் வந்து இம்போர்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஆஃப்டர் திஸ் சார்ட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேஸ்ட் ஆன் சம் கீவேர்ட் எனக்கு சர்ச் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்றது, சேம் பேஜினேஷன் கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போறோம், which is going to return me an response DTO மேல சாரி which is going to return me a notes response DTO. and then search என்ற மெத்தட், inside the method it is going to accept a keyword, string keyword accept பண்ணிட்டு என்ன பண்ண போகுது, எந்த பேஜ் என்ன சைஸ் அந்த பேஜினேஷன்ல யூஸ் பண்ற மாதிரியே தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, சோ இது வந்து இந்த ஏபிஐஸ் தான் நம்ம இன்னைக்கு ஒர்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் நோட்ஸ்ன்ற ஒரு என்டிட்டி கிரியேட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் தட் ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 DTO கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த நோட் சர்வீஸ் இன்டர்ஃபேஸ்ல நான் என்ன பண்றேன், கிரியேட் பண்ணணும்னாலும் சரி அப்டேட் பண்ணணும்னாலும் நான் ரெக்வெஸ்ட் DTOவை தான் என்னால பாஸ் பண்ண முடியும். ஆனா எனக்கு விசிபிளா இருக்கிறது என்னவா இருக்கணும், ரெஸ்பான்ஸ் DTO எனக்கு வந்து விசிபிளா வரணும். ஆஃப்டர் தட் பேஜினேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் ஆல் பண்ண போறோம். தென் பேஸ்ட் ஆன் தி கீவேர்ட் நான் வந்து சர்ச் பண்ண போறேன், எந்த பேஜ்ல எனக்கு சர்ச் பண்ணணும், ஃபர்ஸ்ட் பேஜா செகண்ட் பேஜா அந்த மாதிரி பேஜினேஷன் யூஸ் பண்ணி சர்ச் பண்ண போறதால இந்த பேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சர்ச் பை பேஜ் வந்து இந்த கான்செப்ட் இந்த ப்ராஜெக்ட்ல நியூவா இருக்கு. அண்ட் ஆஃப்டர் தட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ரெக்வெஸ்ட் என்டிட்டி எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்ல நான் நியூவா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, இப்ப இந்த கிளாஸுக்கு நம்ம வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கிரியேட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் கிளாஸ் சர்வீஸ் வந்து விச் இஸ் அன் இன்டர்ஃபேஸ். நம்ம வந்து இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் கிரியேட் பண்றதுக்கு ஸ்டில் இந்த கிளாஸ்க்குள்ளேயே ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி சர்வீஸ் நோட்ஸ் சர்வீஸ் IMPL என்ற பேக்கேஜ் நேம் கொடுத்துடலாம். ஓகே, இந்த IMPL குள்ள நான் என்ன பண்ண போறேன், which is going to have a implementation class notes service IMPL. ஓகே, இந்த கிளாஸ் யாரை இம்ப்ளிமெண்ட் பண்ண போது, இம்ப்ளிமெண்ட்ஸ் நோட் சர்வீஸ். இப்ப எல்லா மெத்தடையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லிடலாம். நம்ம இதுக்கான லாஜிக் எழுதிப்போம். ஓகே, இப்ப இந்த கிளாஸ் ஐ நீட் டு annotate with @service, அதுவும் நான் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன். இப்ப நம்ம இந்த கிளாஸ்ல இன்னொன்னு என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம்னா லாகர் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், இப்ப எனக்கு இந்த கிளாஸ் யாரு கூட ஃபர்ஸ்ட் இன்டராக்ட் பண்ண போது, ரெபாசிட்டரி. நான் ரெபாசிட்டரியை இன்னும் நான் கிரியேட் பண்ணல கரெக்டா, அப்ப ரெபாசிட்டரி பேக்கேஜும் கிரியேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஜாவா பேக்கேஜ் ரெபாசிட்டரி. ஓகே, இந்த ரெபாசிட்டரி which is going to be a notes repository class, notes repository. ஓகே, இந்த கிளாஸ் யாரை எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா JPA ரெபாசிட்டரியா. இந்த JPA ரெபாசிட்டரி என்ன பண்ணும் அப்படின்னா which accepts two parameters. ஒன்னு வந்து எந்த கிளாஸுக்கு நீ என்ன ரெபாசிட்டரியா கிரியேட் பண்ற, நோட்ஸ்ன்ற கிளாஸ்க்கு தான் நான் ரெபாசிட்டரியா கிரியேட் பண்ணேன். அங்க பிரைமரி கீயோட டேட்டா டைப் என்ன, லாங், அதையும் நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். இப்ப இந்த which is an interface, sorry interface நோட்ஸ்ன்ற கிளாஸ இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன், சாரி இம்போர்ட் பண்ணிடுறேன். தட்ஸ் இட்.
இப்போ நான் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டேன். இந்த நோட்ஸ் ரெபாசிட்டரி கூட தான் என்னோட சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ் பேச போகுது. கரெக்டா? ஏன்னா சர்வீஸ் கிளாஸ் எப்பயுமே பிசினஸ் லாஜிக்கை ஹேண்டில் பண்ணும். டேட்டா எல்லாம் ரெபாசிட்டரி லேயர் கிட்ட இருக்கும், போய் எடுத்துட்டு வரும். கரெக்டா? இப்போ நான் வந்து நோட்ஸ் ரெபாசிட்டரி பிரைவேட் ஃபைனல் நோட்ஸ் ரெபாசிட்டரி இது மேல ஹோவர் பண்ணி இம்போர்ட் கிளாஸ் கொடுத்துருங்க. அண்ட் தென் ஒரு வேரியபிளுக்கு நேமும் ப்ரொவைட் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் பண்ண போறேன். டன். இப்போ என்னால நோட்ஸ் ரெபாசிட்டரி கூட பேச முடியும். ஓகே. இப்போ இந்த கிளாஸ்ல வந்து நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கேன்னா லாகர் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் இந்த நோட் கிரியேட் நோட் இருக்கு இல்லையா, கிரியேட் நோட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா நோட்ஸ் கிரியேட் பண்ண போறோம்ன்ற ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் கன்சோல்ல நான் பிரிண்ட் பண்ணணும். அப்ப அது எப்படி பண்றது லாகர் யூஸ் பண்ணி அப்படின்னா, இப்ப நான் நோட்ஸ் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க லாகர்ல லாகர் டாட் இன்ஃபோன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்றேன், அதுக்காக வந்து ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றேன். the variable name should be private private static final. the class for this is logger என்ற ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல logன்னு நான் வேரியபிள் நேம் கொடுத்துறேன், which is equal to logger factory dot get logger. எந்த கிளாஸ்க்கு நீங்க லாகர் கிரியேட் பண்ண போறீங்க, இந்த IMPL கிளாஸுக்கு தான் கிரியேட் பண்ண போறீங்க. கரெக்டா? சோ சர்வீஸ் IMPL டாட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணீங்கன்னா இப்ப எனக்கு லாகர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப இந்த லாகர் கிரியேட் ஆகும்போது இங்க பாத்தீங்கன்னா which is java.util.cannot logger. ஓகே. இப்ப இங்க வந்து லாகர் நான் நேம் கொடுத்துறேன். ஓகே ஃபைன். இப்போ லாகர் டாட் இட் இஸ் அன் இன்ஃபோ open close curly bracket rounded bracketல going to create a logger for which id அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னா என்ன வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இங்க நம்ம கொடுக்க போறது எல்லாமே எங்க வரும்னு பாத்தீங்கன்னா நம்ம கன்சோல்ல if you create a notes then கன்சோல்ல நீங்க API கால் பண்ணதையும் அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கன்சோல்ல பிரிண்ட் ஆயிடும். ஓகே. creating notes. Okay, notes plus request notes request dot toString. Okay, அப்படி இல்லைன்னா இந்த டைட்டிலுக்கு தான் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா notes request DTO dot get title. இப்ப இந்த டைட்டிலுக்கு தான் நான் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது. இப்ப கிரியேட்டிங் நோட்ஸ் ஃபார் திஸ் டைட்டில். இப்ப வந்து இந்த லாகர் என்ன பண்ணணும்னா எனக்கு கன்சோல்ல வந்து ஓகே இவங்க வந்து நோட்ஸ் கிரியேட் பண்ண போறாங்க இந்த டைட்டிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ண போறாங்கன்னு சொல்லி நமக்கு சொல்லும். இப்ப நான் என்ன பண்றேன், நோட்ஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். நோட்ஸ் ஈக்குவல் டு நம்ம தான் வந்து என்ன யூஸ் பண்ணிருக்கோம், பில்டர் பேட்டர்ன் யூஸ் பண்ணிருக்கோமா. அப்ப நோட்ஸ் டாட் builder of dot title. Notes dot builder dot notes dot builder of ன்ற மெத்தட் இட்ஸ் ஸ்மால் லெட்டர், நான் கேபிட்டல் லெட்டர் கொடுத்த கட்டிக்கு எரர் வந்துருச்சு. டாட் டைட்டில். டைட்டில் என்னது, நோட் ரெக்வெஸ்ட் DTO டாட் கெட் டைட்டில். ஆஃப்டர் தட் வந்து டாட் டைட்டிலுக்கு அடுத்து கண்டென்ட் என்னது, நோட் ரெக்வெஸ்ட் DTO டாட் கெட் கான்டென்ட். ஆஃப்டர் திஸ் அகைன் டாட் கண்டென்ட், தென் இன் நோட்ஸ் ரெக்வெஸ்ட்ல போய் சர்ச் பண்ணுங்க. கண்டென்ட்டுக்கு அடுத்து என்னது கேட்டகரி, தென் பின்னடம். தென் சர்வீஸ் IMPL வந்து டாட் கேட்டகரி which is notes request dot DTO dot get category. After this dot pinned is pinned. After this நான் build-னு கொடுத்தா இந்த notes classக்கு ஆப்ஜெக்ட்டோ அதுலயே கிரியேட் ஆயிடும். ஓகே ஃபைன். once it is done நான் என்ன பண்ண போறேன், ரெபாசிட்டரியை சேவ் பண்ண போறேன். notes repository dot
save of notes. ஓகே, இப்ப சேவ் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு ஒன்ஸ் சேவ் ஆனதுக்கு அப்புறம் which is not going to return me a notes request, which is going to return me a response DTO. சோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட். அப்ப நான் என்ன பண்ணும், இந்த ரெக்வஸ்ட் டிடிஓவை ரெஸ்பான்ஸ் டிடிஓவா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். கரெக்டா? பிஃபோர் திஸ் நான் என்ன பண்றேன், நோட் சேவ்டு வித் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாகர் வந்து நான் நம்மளோட இன்ஃபர்மேஷனுக்காக logger.info of notes saved with ஐடின்னு சொல்லிட்டு கெட் ஐடின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகே ஃபைன். இப்ப எனக்கு இதை ரிட்டர்ன் பண்ணணும்னா ஐ வாண்ட் டு மேப் இட் டு ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. கரெக்டுங்களா? ஏன்னா ரெக்வஸ்ட் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. அதை ரெஸ்பான்ஸா நான் கன்வெர்ட் பண்ணணும்னா சிம்பிளி நான் வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன், பிரைவேட் note response, which is going to return me a note response DTO. Then the name என்ன சொல்ற, map to response DTO. ஓகேவா? இந்த ஓபன் க்ளோஸ் பிராக்கெட்ல நான் என்ன கொடுக்க போறேன், நோட்ன்றத வாங்கி நோட்ஸ்ன்றத டேட்டா டைப்பா அக்செப்ட் பண்ணி நோட்ஸ் ஆப்ஜெக்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தென் ஓபன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ல இங்க நான் என்ன பண்றேன், ரிட்டர்ன் நியூ நோட்ஸ் ரெஸ்பான்ஸ் டிடிஓ. உள்ள பாராமீட்டர்ல நான் என்ன பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா notes dot get id, notes dot get title, notes dot get content, notes dot get category, notes dot get category, then pinned. Notes dot pinned is pinned. After that notes dot created data, notes dot created at, after that updated at, notes dot get updated at. That's it. இப்ப இத வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், சிம்பிளி வந்து நான் நோட்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட்ல இருந்து வாங்கி அதை செட் அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல பாஸ் பண்ணி which is going to return me a response DTO. இப்ப இந்த map to response DTO தான் இந்த createல நான் வந்து ரிட்டர்ன் பண்ண போறேன். சிம்பிளி என்கிட்ட நோட்ஸ் ஆப்ஜெக்ட் இருக்கு, return which is going to return me a map to response DTO. உள்ள வந்து நோட்ஸ் பாஸ் பண்றேன். தட்ஸ் இட். இப்போ இந்த மெத்தட் இன்னொருக்கா எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. நான் வந்து ரெக்வஸ்டா என்னென்ன கொடுப்பேன்னா இந்த 4 வேரியபிள்ஸ் தான் தருவேன். ஒன்னு வந்து டைட்டில், 4 ஃபீல்ட்ஸ் தான் தருவேன். டைட்டில், கண்டென்ட், கேட்டகரி, பின்னட் மட்டும் தான் தருவேன். ஒன்ஸ் நான் கிரியேட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஐடி ஜென்ரேட் ஆயிடும். அண்ட் தென் அப்டேட்டடும் கிரியேட்டடும் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிருக்கு. நம்ம அனடேஷன் யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணிட்டோம் அந்த என்டிட்டி கிளாஸ்ல. சோ மேப் இப்ப வந்து இந்த நோட்ஸ்ன்றது ஒன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு, சேவ் ஆயிடுச்சுன்னா அப்டேட்டட், கிரியேட்டட், ஐடி எல்லாமே வந்து அந்த நோட்ஸ் ஆப்ஜெக்ட்ல இருக்கும். இப்ப இந்த மேப் ரெஸ்பான்ஸ் டு டிடிஓன்ற ஆப்ஜெக்ட் இந்த மெத்தட் என்ன பண்ண போகுதுன்னா நம்மளோட நோட்ஸ் ஆப்ஜெக்ட வாங்கி சிம்பிளி வந்து நோட்ஸ் ரெஸ்பான்ஸ் டிடிஓவா கன்வெர்ட் ஆகுது. ஏன் இப்படி பண்றேன்னா என்னோட என்டிட்டியோட வியூ டோட்டலா என்னோட கிளைண்ட்டுக்கு தெரியக்கூடாது. ஐ எம் கோயிங் டு ரெஸ்ட்ரிக்ட் மை டேபிள் வியூ டு த கிளைண்ட் அண்ட் ஷோயிங் ஒன்லி வித்வுட் டேபிள் என்னோட ரெஸ்பான்ஸ் ரெக்வெஸ்ட் மட்டும்தான் நான் காமிக்கிறேன். இந்த நோட்ஸ் என்டிட்டியை நான் வந்து ஷோ பண்ண கூடாதுன்ற கட்டிக்கு தான் ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் டிடிஓன்னு ஒன்னு கிரியேட் பண்ணி நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிரியேட் முடிஞ்சு, தென் அப்டேட். அப்டேட் நோட்ஸ் பை ஐடி. இப்ப நம்ம ஐடி வாங்கிட்டோம். ஐடி பேஸ் பண்ணி அப்டேட் பண்றது which is very easy. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஐடி படி நம்மளோட ரெபாசிட்டரியில நோட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணும். இஃப் இட் இஸ் தேர் நான் வந்து என்ன பண்ணுவேன், என்னோட ரெக்வெஸ்ட வாங்கி அதை அப்டேட் பண்ணுவேன். சிம்பிள். அப்ப இங்க நான் என்ன பண்ண போறேன்னா சிம்பிளி இந்த ரிட்டர்ன் நல்ல ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து logger.info of updating notes for this ஐடின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தென் நம்ம என்ன பண்ண போறோம், பிளஸ் ஐடின்னு கொடுத்துடலாம். தென்
இப்ப நமக்கு ரெஸ்பான்ஸ் நம்மளோட நோட் வந்து பிரசன்டா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம். வித்தவுட் பிரசன்டா இல்லையான்னு செக் பண்ணாம நம்மளோட நோட்ஸ் இல்லாம நம்மளால அப்டேட் பண்ண முடியாது. கரெக்டா? சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நோட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். நோட் which is equal to first which is notes. சாரி, இப்ப நோட்ஸ் ரெபாசிட்டரி இருக்கு இல்லையா, நோட்ஸ் ரெபாசிட்டரியில டாட் ஃபைண்ட் பை ஐடின்னு சொல்லிட்டு நம்ம ஐடிய பாஸ் பண்றோம். இப்ப அந்த ஐடி இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா ஆர் எல்ஸ் த்ரோ எக்ஸெப்ஷன். கண்டிப்பா வந்து எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணணும். தென் இந்த ஃப்ளோ ரன் ஆகக்கூடாது. கரெக்டா? அப்ப எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுங்கிறதால ஆர் எல்ஸ் த்ரோ உள்ளுக்குள்ள நான் வந்து என்ன பண்றேன், which is a lambda expression. அதனால நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் அது இல்லைன்னா நான் வந்து எரர் த்ரோ பண்ணணும். ஸோ லாகர் டாட் எரர், லாகர் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். லாகர் டாட் எரர் ஆஃப் இன்சைட் திஸ் notes cannot found with this id and then which is going to be an attribute plus which is can give id. இப்படியும் தரலாம், இல்லனா இந்த பிளஸ் போட்டும் கொடுக்கலாம். why error வந்து வரல? wait one second. logger dot info error severe. okay, ஆக்சுவலி லாம்பாக்ல யூஸ் பண்ணோம்னா எரர்லாம் வரும். பட் இங்க வந்து எரர்னு வரல, சிவியர் அப்படி இல்லைன்னா இன்ஃபோ அந்த மாதிரி தான் வருது. நான் இதை இன்ஃபோவாவே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்ப இன்ஃபோவா கொடுத்துட்டேன். சிம்பிளி பிளஸ் ஐடி which is simply not a Lombok logger. நான் வந்து Lombok யூஸ் பண்ணாததால இந்த மாதிரி லாகர்ன்ற ஒன்னு கிரியேட் பண்ணி லாக் ஃபேக்டரியில இருந்து லாகரை வாங்கி இந்த சர்வீஸ் ஐஎம்பிஎல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன். தட்ஸ் இட். சோ எனக்கு இன்ஃபோ மட்டும் தான் வந்திருக்கு, எரர் ஏன் வரலன்னு தெரியல. நெக்ஸ்ட் நான் வந்து இங்க ஒன்ஸ் அந்த ஐடி இல்ல அப்படின்னா த்ரோ எக்ஸெப்ஷன் சொல்லியிருக்கேன். த்ரோ நியூ ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். ரிசோர்ஸ் நாட் found exception. இப்ப resource not found exception நான் என்ன மெசேஜ் தர போறேன்னா notes not found ன்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ண போறேன். ஓகே ஃபைன். இப்ப ஆஃப்டர் திஸ் வந்து lambda எக்ஸ்பிரஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம வந்து ஒரு செமிகோலன் கொடுக்கணும். இப்ப ஒருவேளை நம்ம கிட்ட அந்த நோட் இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணும், சிம்பிளா அந்த ரெக்வெஸ்டோட டேட்டாவை எல்லாமே நான் செட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றது, ஆல்ரெடி நோட்ஸ் இருக்கா, நோட்ஸ் ஈக்குவல் டு நோட்ஸ் டாட் பில்டர் டாட் டைட்டில் ஈக்குவல் டு நோட்ஸ் ரெக்வெஸ்ட் டாட் கெட் டைட்டில் கெட் கான்டென்ட் அண்ட் தென் பில்டர். அவ்வளவுதான். இப்ப நான் வந்து ஒன் லைன் நெக்ஸ்டா காமிச்சுக்கிறேன், விச் இஸ் ரொம்பவே அந்த சைடு ஃபுல்லா இருக்கு. டைட்டில் கண்டென்ட். ஆஃப்டர் திஸ் we also have dot category request notes request dot get category. After this dot pinned notes request DTO dot is pinned. That's it. Then build. இப்ப இந்த நோட்ஸ் வந்து நோட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும், அப்படி இல்லைன்னா எரர் த்ரோ பண்ணும். டன். ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இதை நான் ரெபாசிட்டரியில சேவ் பண்ணணும். நோட்ஸ் ரெபாசிட்டரி டாட் சேவ் ஆஃப் நோட்ஸ். அதுக்கடுத்து இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் சேவ் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணும், லாகர் வந்து ப்ரொவைட் பண்ணுமா saved with this id. then நான் என்ன பண்ணும், which is I am going to give map response to DTO ல நான் பாஸ் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸ் DTO தான் எனக்கு ரிட்டர்ன் வரப்போகுது. இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷனை நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடுறேன். இன்சைட் அண்ட் எக்ஸெப்ஷன் பிளாக் ரிட்டர்ன் பேக்கேஜ் எக்ஸெப்ஷன் கஸ்டம் எக்ஸெப்ஷன்
ஓகே, இந்த கஸ்டம் எக்ஸெப்ஷனுக்குள்ள ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் என்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். நியூ ஜாவா கிளாஸ் resource not found which is going to extends a runtime exception. இங்க வந்து சிம்பிள், நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள மெசேஜ் பாஸ் பண்ணிருக்கேன். இந்த ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட இம்போர்ட் பண்ணும். தட்ஸ் இட். சோ ஃபார் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? இது வரைக்கும் நான் என்ன பண்ணேன், நோட்ஸை கிரியேட் பண்ணி சிம்பிளி வந்து ஐ திங்க் பில்டர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம நோட்ஸ்ல அப்ளை பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். லெட் மீ செக் ஒன்ஸ். இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். நோட்ஸ் டாட் செட் டைட்டில், நோட்ஸ் டாட் கெட் கேட்டகரி பின்ட். எஸ், நோட்ஸ் வந்து பில்டர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிரியேஷன் அப்பதான் யூஸ் பண்ணோம், அப்டேஷன் அப்ப நம்ம யூஸ் பண்ண கூடாது. தட்ஸ் வை அந்த ஸ்பேஸ் வந்து பிளாக் கிரே கலர்ல தெரிஞ்சது. இப்போ வந்து நார்மலா இருக்கு. ஓகே, அப்டேட் நம்ம பண்ணியாச்சு. கெட் நோட்ஸ் பை ஐடி. இப்ப கெட் நோட்ஸ் பை ஐடின்றது சிம்பிள். நம்ம வந்து logger டாட் இன்ஃபோ fetching notes for this ID. ஏன் நம்ம லாகர் யூஸ் பண்றோம்னா, இப்போ ஒருவேளை நமக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து எரர் வந்துச்சுன்னா ஓகே இது வரைக்கும் ரன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு டீபக் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நோட்ஸ் நோட் which is equal to the same thing, இதேதான் fetch by ID, ரைட்? சிம்பிளி நம்ம வந்து ஃபைண்ட் பை ஐடி, இந்த அந்த அப்டேட் பை ஐடிக்கு நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணோமோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ ஒன்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், ரிட்டர்ன் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா எரர் த்ரோ பண்ணிடுவேன். ரிட்டர்ன் மேப் டு ரெஸ்பான்ஸ் மேப் டிடிஓ. எனக்கு ரெஸ்பான்ஸ் டிடிஓவை ரிட்டர்ன் பண்ண போறதால மேப் டு டிடிஓ நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். தட்ஸ் இட். தென் டெலிட் பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி தெரியும். இங்க வந்து logger டாட் இன்ஃபோ. இப்ப என்ன பண்றேன், deleting note for this ID. deleting note for this ID. After this delete பண்ணனும்னாலும் நான் என்ன பண்ணும், சேம் திங் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நோட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும். இருந்துச்சுன்னா notes repository dot delete notes, then which is not going to return anything. அதனால வந்து நான் logger dot info note got deleted. So notes are deleted with this ID. That's it. After this next two methods என்னன்னு பாத்தீங்கன்னா pagination யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், நோட்ஸ் வாங்க போறோம். இது ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீடியோல pagination யூஸ் பண்ணி எப்படி வாங்குறதுன்னு சொல்லியிருப்பேன். இப்ப பாருங்க, சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து logger டாட் இன்ஃபோ கெட்டிங் ஆல் நோட்ஸ் ஃபார் பேஜ் 0th பேஜ்ல சைஸ் 5 அப்படின்னு நான் இப்போ என்ன வேரியபிள் கொடுக்கறனோ அது இங்க வரும். இதுக்கு நான் பேஜபிள் which is equal to page request என்ற ஒரு கிளாஸ் இருக்கு. பேஜ் ரெக்வெஸ்ட், அதுக்குள்ள டாட் ஆஃப் பேஜோட சைஸ் which is import பேஜ் சைஸ் எதை வச்சு சார்ட் பண்ண போறோம் அதுதான். ஓகேங்களா? பேஜ் கமா சைஸ் கமா சார்ட் டாட் பை எதை பாஸ் பண்ணணும் அதை வச்சு சார்ட் பண்ண போகுது. ஓகே, ஆஃப்டர் திஸ் எனக்கு இது வந்து என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் நோட்ஸ் ரெப்போசிட்டரி டாட் எல்லாமே வந்து எனக்கு ஃபைண்ட் பண்ணணும்னா என்னது, ஃபைண்ட் ஆல் பேஸ்ட் ஆன் பேஜபிள். இந்த பேஜபிள் பேஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ணும், இதை மேப் பண்ணும். மேப் திஸ் டாட் மேப் ரெஸ்பான்ஸ் டிடிஓ, இதை தான் நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். ஓகே, கெட் ஆல் நோட்ஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அதுக்கு அடுத்த மெத்தட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா which is going to search with a keyword. அப்ப நான் என்ன பண்றேன், simply logger dot info open close rounded bracket inside this நான் என்ன பண்றேன், searching notes with this keyword.
searching notes with this keyword. Okay, after this அந்த keyword நான் வந்து attach பண்ணிடுறேன் plus keyword. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து எந்த பேஜ்ல செலக்ட் பண்ணோம் அந்த பேஜோட சைஸ் எல்லாமே இங்க வாங்கியிருக்கேன்னா அதை நான் பேஜபிள்ல நான் வந்து சென்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பேஜபிள் பேஜ் ரெக்வஸ்ட் பேஜும் சைஸும் சென்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் நோட்ஸ் ரெப்போசிட்டரியில நான் என்ன பண்ண போறேன், I am going to create one method. அந்த கீவேர்ட் இருக்கிற டைட்டில் எதுன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ண போறேன். அதுக்கு there is no method. நான் தான் வந்து கஸ்டம் மெத்தட் எழுத போறேன். அந்த மெத்தடுக்கு நான் என்ன கொடுக்க போறேன்னா find by title containing ignore case. Find by title containing ignore case open close rounded bracket குள்ள நான் அந்த கீவேர்டை பாஸ் பண்ண போறேன். and then pageable என்ற ஆப்ஜெக்டையும் பாஸ் பண்றேன். after this once அது எனக்கு கிடைச்சதையும் நான் என்ன பண்ணும் map it into a response DTO-க்கு மேப் பண்ண போறேன். that's it. map to response DTO அவ்வளவுதான். இப்ப இந்த find by title containing ignore case என்ற கீவேர்டை நீங்க எப்படி இந்த மெத்தடுக்கு நேம் கொடுத்தீங்க அப்படின்னா சிம்பிள். நான் வந்து ஒரு கீவேர்ட் வச்சு சர்ச் பண்ண போறேன், அது டைட்டிலோட கீவேர்டு தான். இப்ப find by ஐடின்ற மாதிரி find by டைட்டில்னா என்னோட ரெபாசிட்டரிக்கு என்ன தெரியும்னா ஓகே இந்த டைட்டில்ன்றது நோட்ஸ்ன்ற என்டிட்டில இருக்கு. ஓகேவா, நோட்ஸ் என்டிட்டி டைட்டில் இருக்கிறங்காட்டிக்கு ஓகே ஃபைண்ட் பை டைட்டில்னு சொல்றாங்க. இந்த டைட்டில் வச்சு ஃபைண்ட் பண்ணணும். கண்டெய்னிங் இஃப் இட் இஸ் தேர் ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ்னா ஸ்மால் லெட்டர்ல கொடுத்திருந்தாலும் ஓகே, கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்திருந்தாலும் ஓகே, நான் அதை பேஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு சொல்லி அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இப்ப நான் இதுக்கான மெத்தடை நோட்ஸ் ரெப்போசிட்டரி கிளாஸ்ல கிரியேட் பண்ணும். ஓகேங்களா, நோட்ஸ் ரெப்போசிட்டரி கிளாஸ்ல கிரியேட் பண்றதுக்கு which is going to return me a note. கரெக்டா, அப்ப பேஜ் நோட் பேஜினேஷன் யூஸ் பண்றங்காட்டிக்கு which is going to return me a page தான். அப்ப கண்டெய்னிங் டைட்டிலையும் பேஜபிள் ஆப்ஜெக்டையும் நம்ம சென்ட் பண்றோம். that's it. இப்ப நான் வந்து சர்ச் பண்ணேன்னா if the title contains that equal ignore caseன்னு சொல்லியாச்சு. கேபிட்டல்ல கொடுத்தாலும் சரி ஸ்மால்ல கொடுத்தாலும் சரி it will accept. that's it. இப்ப நான் எல்லா மெத்தடும் சர்வீஸ் IMPL கிளாஸ்ல எழுதிட்டேன்னா ஆஃப்டர் திஸ் இங்க நான் செமிகோலன். இப்ப இதுக்கான கண்ட்ரோலர் நான் கிரியேட் பண்ணும். கரெக்டுங்களா, சோ கண்ட்ரோலர் எப்படி கிரியேட் பண்றது, சிம்பிளி ஒரு கண்ட்ரோலர் பேக்கேஜ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள நம்ம இந்த மெத்தட்ஸ்க்கெல்லாம் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணிடலாம். API கிரியேட் பண்ணிடலாம். நியூ பேக்கேஜ் கண்ட்ரோலர். ஓகே, இந்த கண்ட்ரோலருக்குள்ள நான் என்ன கிரியேட் பண்ண போறேன், நோட்ஸ் கண்ட்ரோலர் என்ற கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். ரைட் கிளிக், ஜாவா கிளாஸ் நோட்ஸ் கண்ட்ரோலர். ஓகே, இப்போ இந்த கிளாஸ் வந்து which is a REST controller class and request mapping எப்படி வரணும்னா 8082க்கு அடுத்து request mapping open close rounded bracket 8080க்கு அடுத்து API/notesனா இந்த மெத்தட் எனக்கு கால் ஆகணும். /API/notes not a method. இந்த கிளாஸ் எனக்கு கால் ஆகணும், அதனால நான் request mappingனு கொடுத்திருக்கேன். ஓகே ஃபைன். once it is done நான் என்ன பண்றேன், இந்த கண்ட்ரோலர் கிளாஸ் யார் கூட பேச போகுது, சர்வீஸ் கிளாஸ் கூட பேச போகுது. கரெக்டா, அப்ப பிரைவேட் நோட்ஸ் சர்வீஸ் IMPL நோட்ஸ் சர்வீஸ் IMPL கிளாஸ் கூட இன்டராக்ட் பண்ண போகுது. அண்ட் தென் இதுக்கு நான் கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் கொடுக்க போறேன். ஐ எம் கிவிங் இட் அஸ் பிரைவேட் ஃபைனல். ஓகே, இது கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம். ஓகே டன். தென் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், கிரியேட் பண்ண போறோம். அப்ப பப்ளிக் which is going to return me a response entity and ரெஸ்பான்ஸ் என்டிட்டி கூட என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது, நோட்ஸ் ரெஸ்பான்ஸ் DTO-வை எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. நோட்ஸ் ரெஸ்பான்ஸ் DTO which is going to be a create method. நான் நோட்ஸ் ஆப்ஜெக்ட வாங்கிக்கிறேன்.
இப்போ நான் இங்க யார கால் பண்ணணும்? சிம்பிளி சர்வீஸ் லேயரை கால் பண்ணா போதும். கரெக்டா? அப்ப சர்வீஸ் லேயரை கால் பண்ணனும்னா return new response entity open close rounded bracketல நான் என்ன பண்ணனும்? service notes service impl dot create என்ற மெத்தட கால் பண்ணி அந்த நோட்ஸ பாஸ் பண்ணனும். இந்த நோட்ஸ் ஆக்சுவலி என்னது? which is a response a request body, right? so @request body இங்க some validations எல்லாம் happen ஆகுறக்காட்டிக்கு @validate என்ற annotation enable பண்ணிடுறேன். validated. okay. இதையே நம்ம வந்து import பண்ணிடலாம். which is going to be a post mapping. so @post mapping. yes. and then இங்க என்ன நோட்ஸ்ல எரர் வந்திருக்கு? okay, it is going to accept a notes request which is நான் வந்து notes send பண்ணிருக்கேன். notes request DTO. okay, notes request DTO. yes. after this response entity க்கு நான் object create பண்ணிருக்கேன் காட்டிக்கு it is going to accept two parameters. ஒன்னு வந்து அந்த method, after that வந்து https status created. that's it. இப்போ நான் வந்து notes create பண்ணிட்டேன். after this update க்கு நான் வந்து ஒரு API create பண்ணனும்னா என்ன பண்ண போறேன்? simply which is going to be an update method public response entity open close which is going to return me a notes response DTO. after this it is an update method. same thing நான் வந்து ஐடியை வச்சு அப்டேட் பண்ண போறேன். and then வந்து request bodyல validated request body request DTO send பண்ண போறேன். then return response entity. இங்க வந்து நீங்க நியூ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி இந்த கிளாஸ் ஃபுல்லா படிச்சாலும் ஓகே. நான் வந்து இன்னொரு மெத்தட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி உங்களுக்கு சொல்றேன். ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் which is of created okay. and then நான் சர்வீஸ் கிளாஸ் கால் பண்றேன். notes service impl dot update notes by id. அந்த ஐடியை நான் பாஸ் பண்றேன். and after that வந்து ஐடியா பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட request DTO-வையும் பாஸ் பண்றேன். now this is going to be an update, so it is a put mapping. after this it is going to accept it is going to update based on the id. so open close curly bracket ல id ன்னு கொடுத்துறேன். இந்த id should be a path variable. that's it. update முடிஞ்சு. after this வந்து get by id. இங்க note service impl ல பாத்தீங்கன்னா once update and get notes by id இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரோலர் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகே, the class name should be capital letter. நான் இங்க refactor பண்ணிக்கிறேன். rename which is a notes refactor. okay. இப்ப get notes by id. அப்ப get by idங்கும் போது public which is going to return a response entity notes response DTO get by id. okay. இப்ப get by id open plus curly bracketல நான் என்ன பண்ணணும்? return notes service impl get notes by id. that's it. இது வந்து get mapping. so @get mapping open close curly rounded bracketல inside \::id. that's it. இப்ப நமக்கு வந்து based on the id நமக்கு notes கிடைச்சிடும். then அடுத்த API என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு find all based on the pagination யூஸ் பண்ணி find பண்ணோம் இல்லையா, அதுக்கு நான் என்ன பண்றேன்? public response entity தான் இதுவும் ரிட்டர்ன் பண்ண போகுது. இந்த மெத்தடும் response entity open close square bracket which is going to return me a notes response DTO. after this get not get find all notes method name கொடுத்துறேன். open close rounded bracketல
ஃபைண்ட் ஆல் நோட்ஸ் இந்த மெத்தட் என்னென்ன எனக்கு அக்செப்ட் பண்ணும், என்ன நோட் ஐ மீன் பேஜ் சைஸ் எதை வச்சு சார்ட் பண்ணணும். கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் int page, then int size, after that string எதை வச்சு சார்ட் பண்ணும், sort by. okay, after this open close rounded bracket la return response entity of response entity dot okay service node service impl dot get all notes, இந்த எல்லாமே பேஜ் சைஸ் தென் சார்ட் பை எல்லாமே நம்ம வந்து சென்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்ப நான் ஒரு வேலை இதெல்லாம் ரெக்வஸ்ட் நான் வந்து ரெக்வஸ்ட் பெறாம கொடுக்க மறந்துட்டேன்னா எனக்கு டிஃபால்ட் வேல்யூ வேணும். அப்படி இல்லைன்னா நான் ரெக்வஸ்ட் பெறாம மோஸ்டா கொடுத்துருவேன். இஃப் இன்கேஸ் நான் ரெக்வஸ்ட் பெறாம கொடுக்க மறந்துட்டா எனக்கு கண்டிப்பா டிஃபால்ட் வேல்யூவும் செட் பண்ணணும். ஸோ கெட் மேப்பிங்னு கொடுத்துறேன், which is going to be a getting here, which is a request param. request param மூணுமே வந்து நம்ம request paramல தான் கொடுக்க போறோம். ஸோ மூணுக்கும் நான் இந்த annotation ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஏன்னா இட்ஸ் இஸ் நாட் அ பாத் வேரியபிள், நான் பாத் வேரியபிள்ல கொடுக்க போறது கிடையாது. ஓகே, இப்ப இத நான் ரெக்வஸ்ட் பாராமீட்டர்ல ஒருவேளை கொடுக்க மறந்துட்டா எனக்கு டிஃபால்ட் வேல்யூ வேணும். சோ அதனால ஓபன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட் டிஃபால்ட் வேல்யூ which is equal to 0. இப்ப இத நான் ஸ்ட்ரிங்ல ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரெக்வஸ்ட்ல அந்த யூஆர்எல்ல இருக்க எல்லாமே which is considered as a string, அதனால நான் ஸ்ட்ரிங்ல கொடுக்குறேன். சேம் ஹியர் ஓபன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட் டிஃபால்ட் வேல்யூ which is equal to till 5. ஒரு பேஜுக்கு 5 மெம்பர்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 5 நோட்ஸ் டிஸ்பிளே பண்ணா போதும். அண்ட் தென் இங்க ரெஸ்பான்ஸ் ரெக்வஸ்ட் பேரம்ல டிஃபால்ட் வேல்யூ நான் என்ன கொடுக்குறேன், சர்ச் பை சார்ட் பை ஐடின்னு சொல்லிட்டு தரேன். இப்போ உங்களுக்கு நேம் வேணும்னா நீங்க அங்க வந்து சார்ட் பைல நேம்னு மாத்திக்கலாம். இங்க இதெல்லாமே டிஃபால்ட் வேல்யூவா தான் நான் கொடுத்துருக்கேன். டிஃபால்ட் வேல்யூ சார்ட் பை ஐடி, அவ்வளவுதான். ஓகே, இப்ப ஃபைண்ட் ஆல் நோட்ஸும் முடிஞ்சு. ஆஃப்டர் தட் பேஸ்ட் ஆன் த சர்ச் நான் வந்து அந்த கீவேர்டை வச்சு சர்ச் பண்றதுல இருந்து எனக்கு டேட்டா வேணும். கரெக்டா? ஹியர் ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் ஓகே, sorry, which is going to return me a page of notes. Okay, now error gone. ஏன்னா இங்க வந்து page of நோட் ரெஸ்பான்ஸ் தான் வந்து ரிட்டர்ன் பண்ணுதா, அதனால அங்கேயும் எரர் வந்துச்சு. நவ் இட்ஸ் கான். இப்ப நான் வந்து சர்ச்சுக்கு பண்ண போறேன். பப்ளிக் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஓகே, which is going to return me a same page of notes response DTO. notes response DTO. ஓகேவா? இப்ப இந்த மெத்தடுக்கு பேர் என்ன, சர்ச் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஆஃப்டர் திஸ் இட் இஸ் கோயிங் டு அக்செப்ட் அ கீவேர்ட் ஸ்ட்ரிங் keyword int size, int page first and then int size. okay, open close rounded bracket. It is also going to call the return response entity dot okay, going to call service class தான். சர்வீஸ்ல எல்லாமே நம்ம எழுதிட்டோம் இல்லையா, அதனால நமக்கு ஏபிஐ கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியா தான் இருக்கும். இந்த சர்ச் மெத்தடை கால் பண்ணி ஸ்ட்ரிங் கீவேர்டு பேஜ் அண்ட் தென் சைஸையும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு பேஜும் சைஸும் நான் தர மாட்டேன்னா டிஃபால்ட்டா கொடுக்கணும் அப்படின்னா சிம்பிளி நம்ம இங்க கொடுத்தோம் இல்லையா, அதையவே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, it will be easier. and then கண்டிப்பா கீவேர்டை நம்ம ரெக்வஸ்ட் பேரமா கொடுத்துதான் ஆகணும். இதுக்கு டிஃபால்ட் எல்லாம் வேணாம், பிகாஸ் வந்து நம்ம எந்த கீவேர்டை வச்சு சர்ச் பண்ணுவோம்னு நமக்கே தெரியாது. கரெக்டா? which is going to be a get mapping @get mapping done. then delete by id, அந்த ஒரு மெத்தடுக்கு மட்டும் நம்ம API கிரியேட் பண்ணிடலாம். public
response entity which is going to return nothing. நான் வந்து இங்க string return பண்ண போதுன்னு சொல்லிட்டு provide பண்றேன். string delete by id, delete notes by id. yes. இப்போ simply நான் வந்து notes delete பண்ணிடுறேன். then return new response entity node has deleted. that's it. okay. now which is going to be a delete mapping. அதனால இதோட annotation என்னவா இருக்கும்? delete mapping with id. open close rounded bracket la backslash curly bracket id. that's it. இப்போ என்னோட system it's on running mode, run ஆகும். இப்போ உங்களுக்கு வேணும்னா global exceptionும் handle பண்ணிக்கலாம். இங்க என்ன எரர் இருக்கு? எங்கேயோ செமிகோலன் மிஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ எரர் கான். இப்போ உங்களுக்கு வேணும்னா குளோபல் எக்ஸெப்ஷனும் நம்ம வந்து டிக்ளேர் குளோபல் எக்ஸெப்ஷன் கிளாஸும் வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அதையும் பண்ணிடலாம். ஒன் ஸ்டெப் தான். ஸோ கஸ்டம் எக்ஸெப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த கிளாஸ்க்குள்ளேயே நான் வந்து கிரியேட் நியூ கிளாஸ் குளோபல் எக்ஸெப்ஷன் குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர். ஓகே. இப்போ இந்த கிளாஸ் வந்து நான் என்னென்ன அனோட்டேட் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்ட் கண்ட்ரோலர் அட்வைஸ். இப்ப எந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர்ல ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா இட் இஸ் இந்த அனோட்டேஷன் என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் கேட்ச் பண்ணி எங்க வந்து எரர் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா அந்த கிளாஸ் கூட ரவுட் பண்ணிவிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட்ன்ற ஒரு எக்ஸெப்ஷன் கிளாஸ் தான் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ பப்ளிக் response entity of which is going to return me a string, then which is going to import class. The method name should be handle resource not found exception. Resource not found exception. Resource not found exception. That's it. HTTPS status not found. அவ்வளவுதான். இது வந்து ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ரிட்டர்ன் நியூ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி உள்ளுக்குள்ள வந்து எக்ஸெப்ஷன் டாட் கெட் மெசேஜ் அண்ட் ஹெச்டிடிபிஎஸ் ஸ்டேட்டஸ் நாட் ஃபவுண்ட். இந்த கிளாஸை யாரு ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல this resource not found exception dot class தான் ஹேண்டில் பண்ணுதா. ஸோ அந்த கிளாஸை கொடுத்துருங்க. அண்ட் தென் ஆஃப்டர் திஸ் உங்களுக்கு வந்து நார்மல் எக்ஸெப்ஷன் வந்து வேணும் அப்படின்னா சிம்பிளி எக்ஸெப்ஷன் கிளாஸுக்கு நீங்க வந்து குளோபல் எக்ஸெப்ஷன் பாஸ் பண்ணிருங்க. தட்ஸ் இட். ஓகே. இப்ப நம்மளோட குளோபல் எக்ஸெப்ஷன் டன். தென் இந்த கிளாஸ்ல நம்ம நியூவா என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா எப்படி வந்து புதுசா ஐ மீன் when it is created data, when it is updated data எப்படி ப்ரொவைட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம annotation யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிருக்கோம். இப்போ இந்த கிளாஸை நான் ரன் பண்றேன் அப்ளிகேஷனை. Once started running the application, ஏதோ error வந்திருக்கு. Node service IMPL. What is the error? Nodes controller defined file. One second. நான் name refactor பண்ணேன் இல்லையா, அங்க ஏதோ error வந்திருக்கு. Nodes management system. ஆக்சுவலி நம்ம கோட்ல என்ன இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர் ஆல்சோ சர்ச் கண்ட்ரோலும் ஃபைண்ட் ஆல் நோட்ஸும் பாத்தீங்கன்னா இன்ட் பேஜ் சைஸ் அண்ட் தென் ஸ்ட்ரிங் கீவேர்ட் இந்த மூணுமே வந்து சேம் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் தான் அக்செப்ட் பண்ணுது அண்ட் சேம் நம்பர் ஆஃப் டைப்ஸ் தான் அதுவும். ஸோ
அதனால இப்போ நீங்க வந்து and then here if you see it is a get mapping and here also it's a get mapping. இப்ப இந்த 3 பாராமீட்டர் குடுக்குறீங்க. நான் யாரை எப்போ கால் பண்ணுன்ற ஆம்பிகுவிட்டி இஷ்யூ வர்றதால தான் இந்த இஷ்யூஸ் நமக்கு அரைஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால இங்க வந்து இந்த கீவேர்டு வந்து கம்பல்சரி வேணுமான்னு கேட்டா which is not requiredனா நான் சிம்பிளி என்ன பண்றேன், ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல required is equal to falseன்னு சொல்லிடுறேன். அப்ப இந்த கீவேர்டு குடுக்கலனாலும் எனக்கு இது ரன் ஆகும். ஓகேங்களா, கொடுத்தாலும் ரன் ஆகும், குடுக்கலனாலும் ரன் ஆகும். இப்ப நான் இதை ரன் பண்ணேன்னா சிம்பிளி எனக்கு வந்து அந்த எரர் போயிடும், ஆம்பிகுவிட்டி இஷ்யூனால வந்த எரர் போயிடும். Let's see again error. I hope ambiguous issue again வருது. So what can we do now? Instead of doing this search like a pagination, நம்ம என்ன பண்ணலாம்னா கீவேர்டை வச்சு சர்ச் பண்றது மட்டும் பார்ப்போம். We can avoid pagination here. Now ambiguity issue வராது. I am not going to pass keyword here also. அப்ப இந்த search method இருக்கு இல்லையா, இந்த search methodக்கு போய் here I am not going to share the pagination. I am going to share only the keyword. Simply இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். Then I am not going to send the pageable. I am going to send the keyword and repositoryலையும் எனக்கு எரர் வரும். அந்த repositoryங்க how to handle thisன்றது next இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பிகினர் லெவல்ல இருந்து மாறினதுக்கு அப்புறம் அது நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம டைட்டில் வச்சு சர்ச் பண்றது மட்டும் பார்ப்போம். ஓகே ஃபைன். இப்ப சர்வீஸ் கிளாஸ்க்கு போலாம். ஓகே, நான் கீவேர்டை வச்சு சர்ச் பண்ணிட்டேன். இந்த சர்வீஸ் ஐஎம்பிஎல்ல தென் சர்வீஸ் கிளாஸ் சர்வீஸ் இன்டர்ஃபேஸ், இந்த இன்டர்ஃபேஸ்ல சர்ச்ல நான் வந்து என்ன பண்றேன்னா ஐ எம் ரிமூவிங் திஸ் டூ. இப்போ நான் அப்ளிகேஷனை ரன் பண்றேன். Notes controller. Sorry. Now we start. இப்பயும் error. Offering method filter title by containing which is paging query needs to have pageable parameter. ஓகே, ஃபார் நவ் வந்து இந்த ஆம்பிகுவியஸ் இஷ்யூவை நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்றது நெக்ஸ்ட் அப்கமிங் ஒரு இன்டர்மீடியேட்டை தாண்டின ஒரு லெவல்ல நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த மெத்தட்ஸே வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். சர்வீஸ், here I am going to remove this search and then notes repository. இங்கேயும் எனக்கு இந்த மெத்தட் வேணாம், ஸோ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்றேன். See, our project has started at 8082 port without any error. இப்ப நான் ஏன் வந்து அந்த சர்ச்ன்ற ஒரு மெத்தடை ரிமூவ் பண்ணேன், அதுக்கு வந்து நான் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டா இட்ஸ் கரெக்ட். ஆனா வந்து இஃப் யூ ஆர் அன் இன்டர்மீடியேட் லெவல், நம்ம இப்ப வந்து என்ன பார்த்திருக்கோம்னா நார்மலா இது வரைக்கும் எப்படி ஏபிஐ ரன் பண்றதுன்னு பார்த்தோம், எப்படி ஏபிஐ கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். பட் திஸ் ஆம்பிகுவியஸ் இஷ்யூ வந்து நமக்கு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட், புதுசா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் மட்டும் ஜாவால ஆம்பிகுவியஸ் இஷ்யூ எல்லாம் கிடையாது. இஃப் யூ ஆர் ஹேவிங் அ கெட் மேப்பிங், இஃப் இட் கேஸ் நீங்க வந்து அந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னா கெட் மேப்பிங்குள்ள நீங்க வந்து சிம்பிளி நம்ம இப்படியும் யூஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் ஜி, நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணேன் இல்லையா, அது எல்லாமே வந்து நான் எகெயின் சேஞ்ச் பண்றேன். இப்ப நான் என்ன பண்றேன், இன்ஸ்டெட் ஆஃப் கெட் மேப்பிங் நான் இங்க வந்து ஹியர் I can give it as \search. இப்ப இந்த சர்ச்ன்ற ஒரு ஏபிஐ கொடுத்துட்டு நான் கொடுத்திருந்தா இட் வில் ஆப்வியஸ்லி ஒர்க். நான் வேணா அதையும் பண்றேன்.
it is the best solution, but ambiguous issue வருதுங்கிற காட்டிக்கு why we need to go that much interiorன்றதால நான் அந்த மெத்தடை ரிமூவ் பண்ணேன். பட் we are having some more detailed one. ஸோ அதனால நம்ம வந்து API ஓட நேமை சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, now it's done. Note service IMPL. இப்போ என்ன எரர் வருது? ஓகே, இப்போ where is it? Repository. Control C. Okay, go there. Pageable. Where is the repository ones? Pageable நம்ம remove பண்ணோம் இல்லையா, அதையும் நம்ம add பண்ணிடலாம். Done. Then in the service class, here also நான் வந்து add பண்ணிடுறேன். So இப்படியும் என்னால ambiguity issue-வை ரெசால்வ் பண்ண முடியும். ஏன்னா வந்து சர்வீஸ் கண்ட்ரோலர்ல நான் சிம்பிளி ஐ ஹவ் ஆடட் அ பேக்ஸ்லாஷ் சர்ச். இப்போ நான் இந்த ப்ராப்ளமை ரன் பண்ணேன் அப்படின்னாலும், இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணாலும் எனக்கு ஆம்பிகியூட்டி இஷ்யூ வராது. ஏன் ஃபர்ஸ்ட் ஆம்பிகியூட்டி இஷ்யூ வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் த கெட் மேப்பிங் இங்கேயும் சிம்பிள் கெட் மேப்பிங், இங்கேயும் சிம்பிள் கெட் மேப்பிங், யூஆர்எல் எதுவுமே கொடுக்கல. ஹியர் ஆல்சோ த சேம் நம்பர் ஆஃப் பேராமீட்டர், இங்கேயும் சேம் நம்பர் ஆஃப் பேராமீட்டர், அதனாலதான் இஷ்யூ வந்துச்சு. இப்போ நான் வந்து இங்க வந்து API டிஃப்ரெண்டா சேஞ்ச் பண்ணதால இந்த இஷ்யூ ரெசால்வ் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாட் வி கேன் டூ, இஃப் யூ ஆர் கெட்டிங் ஆம்பிகுஷியஸ் இஷ்யூ, ஃபர்ஸ்ட் வந்து அந்த கெட் மேப்பிங் இருக்கு இல்லையா, அந்த யூஆர்எல் சேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த இஷ்யூ வராது. அப்படி இல்லைன்னா ஒன்ஸ் நீங்க வந்து அந்த மெத்தடை ரிமூவ் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணி பாருங்க, தென் இட் ரன்ஸ். ஆஃப்டர் திஸ் நீங்க வேணா இந்த கெட் மேப்பிங்குள்ள யூஆர்எல் அட்டாச் பண்ணியும் ரன் பண்ணி பாருங்க, தென் இந்த இஷ்யூ வராது. நமக்கு இஷ்யூ வந்தது காரணம் நீ பேராமீட்டரும் சேமா கொடுத்துருக்க, அண்ட் தென் வந்து கெட் மேப்பிங்னு மட்டும்தான் இருக்கு. இப்ப நீ கெட் மேப்பிங்னு சொல்லி இந்த 3 பேராமீட்டரையும் கால் பண்ணா நான் யாரை கால் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்துச்சு. பட் இஃப் யூ கிவ் இட் டிஃப்ரெண்ட் யூஆர்எல், தென் அந்த இஷ்யூ வராது. Okay, now we are opening the postman and check whatever we have developed so far. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட் 8080ல நம்ம 8082ல நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. லோக்கல் ஹோஸ்ட் :8082 ஸ்லாஷ். இப்ப நான் கிரியேட் பண்ணுனா v1/API/notes சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ நோட்ஸ் இப்ப நான் கிரியேட் பண்ணுனா ரெக்வெஸ்ட் பாடியில என்ன பண்ணும், which is a post mapping. request body will accept 4 parameters. ஒன்னு first thing வந்து title of the notes is Java Learning னு நான் கொடுத்துறேன், Java Learning. Then content inside a double quotes, content colon inside a double quotes inheritance. Okay, after this comma, then சாரி ஸ்டார்டிங்ல நான் வந்து ஒரு டபுள் கோட்ஸ் கொடுக்க மாட்டேன். ஓகே, தென் கமா ஆஃப்டர் திஸ் கண்டென்ட்டுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வேரியபிள் என்னது, கேட்டகரி. கேட்டகரி டெக்னாலஜி, கேட்டகரி which is a programming language. ஸோ நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு கொடுக்குறேன் டபுள் கோட்ஸ்ல, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, அண்ட் தென் is pinned வந்து ட்ரூன்னு கொடுத்துறேன், பிகாஸ் சாரி இட்ஸ் நாட் is pinned, pinned which is of colon ட்ரூன்னு சொல்லிட்டு தரேன். ஏன் அப்படின்னா எனக்கு it should be first priority. ஸோ நான் இப்போ சென்ட் பண்றேன். எனக்கு ரெஸ்பான்ஸ் could not execute, column content cannot be null. Content cannot be null. Insert into notes category content created at pinned title values SQL insert cannot be. 1 second, why it is giving an error? இப்போ நமக்கு வந்து கண்டென்ட் வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்னு கொடுத்துருக்கோம், பட் இட் இஸ் கிவிங் அஸ் அ கண்டென்ட் வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எரர் வருது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம டீபக்கிங் ட்ரிக் யூஸ் பண்ணி டீபக்கிங் ட்ரிக்ல லாகிங் யூஸ் பண்ணி என்ன எரர்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்டெலிஜேல
சர்வீஸ் கிளாஸ் இருக்குங்க இல்லைங்களா, சர்வீஸ் கிளாஸ்ல நம்ம வந்து லாகர் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த லாகர்ல நான் என்ன பண்ண போறேன்னா சிம்பிளி வைல் கிரியேட்டிங், இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், டாட் லாகர் டாட் இன்ஃபோ open close. Here inside this value of content தான் நமக்கு மிஸ்ஸிங் வருது. value for content, value of content is get content. இது வந்து நம்ம இங்க போட வேணாம், நான் before this creating notesலயே நான் இங்க கொடுக்குறேன். இப்ப again ரீரன் பண்றேன் அப்ளிகேஷனை. ஸோ லாகர் வந்து இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் while for debugging our application. இப்போ இங்கேயும் நல்லுன்னு வந்துச்சுன்னா சம்வேர் நம்ம டிடிஓ மேப்பிங்ல ஏதோ மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இட்ஸ் ஸ்டார்டட். இப்போ நான் வந்து எகெயின் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்றேன். எகெயின் வந்து கண்டென்ட் வந்து நல்லுன்னு தான் இருக்கு. இப்போ லாகர்ல பாத்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் கண்டென்ட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ்னு வந்துருச்சு. அப்ப நான் இன்ஹெரிட்டன்ஸ் கொடுத்துருக்கேன்னு தான் அர்த்தம். திஸ் இஸ் அ லாகர். சி கிரியேட்டிங் நோட்ஸ் ஆஃப் ஜாவா லேர்னிங், கிரியேட்டிங் நோட்ஸ் டைட்டில் வந்து ஜாவா லேர்னிங்னு இருக்கு, இன்ஹெரிட்டன்ஸ்னும் வந்துருச்சு. சேம் திங் நம்ம லாகர் யூஸ் பண்ணி நம்ம பேலன்ஸும் டைப் பண்ணி பார்ப்போம். நோட்ஸ் டாட் கெட் கண்டென்ட், அதுக்கு அடுத்து கெட் கேட்டகரி, ஆஃப்டர் தட் கெட் பின்னட் is pinned. இப்போ எகெயின் ரன் பண்ணுவோம். இப்போ நீங்க ஒவ்வொரு டைம் சேஞ்சஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எகெயின் அண்ட் எகெயின் ரன் பண்ண வேணாம்னா there is a dependency called as spring dev tools. அந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேஜ்ல லோட் பண்ணும். ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம இப்போ ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு நீட் இல்ல. ஓகே, இஃப் இட் ஸ்டார்டட் ரன்னிங், நான் வந்து எகெயின் சென்ட் பண்றேன். இப்போ லாகர்ல பார்ப்போம். சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ட்ரூ எல்லாமே வந்துருச்சு. தென் why column content is cannot be nullனு வருது. SQL state error code 1408. ஆக்சுவலி சாரி, இட்ஸ் அ மைனர் இஷ்யூ ஃப்ரம் மை எண்ட். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பில்டரை நம்ம ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணும்போது தேர் ஷுட் பி அ பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் இங்க வந்து டாட் இந்த இடத்துல பில்டுன்ற மெத்தட் கிரியேட் பண்றோம் இல்லையா, அந்த பில்டுன்ற மெத்தட் கிரியேட் பண்ணும்போது ரிட்டர்ன் நியூ நோட்ஸ் இன்சைட் தட் வி நீட் டு பாஸ் த கரண்ட் ஆப்ஜெக்ட். பில்டரோட ஆப்ஜெக்ட பாஸ் பண்ணோம். அந்த ஆப்ஜெக்ட ஃபெச் பண்றதுக்கு இங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதி இருக்கணும். திஸ் இஸ் த மிஸ்டேக் ஐ ஹவ் டன். இப்போ வந்து நம்ம போஸ்ட்மேன்ல டேட்டா சென்ட் பண்ணோம்னா இட்ஸ் ஏபிள் டு சென்ட் த டேட்டா. லெட் மீ ஷோ யூ. எஸ், சிம்பிளி நான் எதுவுமே பண்ணல, டைட்டில் கண்டென்ட் கேட்டகரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு கொடுத்தேன். இட்ஸ் ஏபிள் டு அண்ட் கிரியேட்டட் டேட்டா ஆட்டோமேட்டிக்கா கிரியேட்டட் அண்ட் அப்டேட்டடும் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட்டட். இஃப் யூ வாண்ட் டு ஷேர் சம்திங் ஜாவா லேர்னிங் பதிலாக ஜாவா இன்ஹெரிட்டன்ஸ் concepts and then programming language, it should be pinned on கேட்டா இல்ல, so false நான் சென்ட் பண்றேன். and again வந்து 2 datas நம்ம வந்து சென்ட் பண்ணிட்டோம். now we need to get all datas. first வந்து நம்மளோட first API create நம்ம வந்து done. after this createக்கு அடுத்த API என்னன்னு பாத்தீங்கன்னா update. நான் இப்ப என்கிட்ட 2 டேட்டா இருக்கு. இந்த 2ல செகண்ட் டேட்டாவை நான் அப்டேட் பண்ண போறேன். ஓகே, இந்த போஸ்ட்மேன் /2 இந்த ஜாவான் இருக்கு இல்லையா, ஜாவா கான்செப்ட்ஸ் சொல்லி ப்ரொவைட் பண்ணிட்டு சிம்பிளி இப்ப டேட் பாருங்க 2026/3/11/10/50 அண்ட் சம்திங் இட்ஸ் தேர். இதை நான் கிரியேட்டடும் அப்டேட்டடும் ஒரே டைம்ல தான் இருக்கு. ஓகே, இப்ப நான் இதை சென்ட் பண்றேன். request is a post mapping update. Post is not supported. Why? Here we are sharing, sorry, it's a put mapping. It's not a post mapping, it's a put mapping. So post இல்ல, அதனால நான் put request கொடுத்துறேன். Done. இப்ப சென்ட் பண்றேன். See, first thing created வந்து நமக்கு எந்த சேஞ்சஸும் ஆகல. அப்டேட்டட் வந்து 11:58 11:11 சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிடுக்கு. 11
10க்கு நான் வந்து கிரியேட் பண்ண 11க்கு அப்டேட் ஆயிருக்கு. there is no changes on the created. updated நம்ம எப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்றோமோ அந்த அப்டேட்டட் டேட் இருக்கு. இப்ப ஆஃப்டர் திஸ் செகண்ட் ஏபிஐயும் முடிஞ்சு தேர்ட் ஏபிஐ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா get based on the id. so which is a get mapping get 1. இப்ப சென்ட் பண்ற நமக்கு ஃபர்ஸ்ட் டேட்டா கிடைச்சிருச்சு. நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அப்டேட் எதுவுமே பண்ணல. ஸோ கிரியேட்டட் அண்ட் அப்டேட்டட் போத் ஆர் சேம். தென் தேர்ட் ஏபிஐக்கு அடுத்து ஃபோர்த் ஏபிஐ என்ன, விச் இஸ் கெட் பேஸ்ட் ஆன் த பேஜினேஷன். இப்ப டிஃபால்ட்டா ஐடியை வச்சு ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ நான் சிம்பிளா என்ன பண்றேன், கெட் மேப்பிங்னு மட்டும் கொடுக்குறேன் வித்தவுட் எனி டேட்டா. ஓகே, சென்ட். இப்ப இதுல வந்து பேஜினேஷன் அப்ளை ஆயிடுக்கான்னு சொல்லி பாக்கணும்னா கீழே பாத்தீங்கன்னா டோட்டல் பேஜஸ் என்கிட்ட இருக்கிறது 1 தான், டோட்டல் எலிமெண்ட்ஸ் 2 அண்ட் சார்ட் வந்து பேஸ்ட் ஆன் த ஐடி பேஸ்ட் ஆன் த ஐடி இட் இஸ் சார்ட்டட் இஃப் இட் இஸ் ட்ரூ. இப்போ இதை வந்து நீங்க சார்ட் பேஸ்ட் ஆன் த நேம் டைட்டில் வேணும்னா இட் இஸ் அ ரெக்வெஸ்ட் பேராமீட்டர். ஸோ அதனால நம்ம வந்து வாட் எவர் வி ஹாவ் கிவன் இட் ஹியர் சார்ட் பை. ஸோ அந்த சார்ட் பைன்னு கொடுத்துட்டு நம்ம நேம்னு டைட்டில்னு கொடுப்போம், சார்ட் பை டைட்டில். இப்படி டைட்டில்னு கொடுத்தா ஐ திங்க் ஜாவா கான்செப்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வரணும் அண்ட் தென் ஜாவா லேர்னிங் செகண்ட் வரணும். சி டைட்டில் பேஸ் பண்ணி அது வந்து நமக்கு சார்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இஃப் இன் கேஸ் யூ வாண்ட் பேஸ்ட் ஆன் த பின்னட், சார்ட் பை பின்னட்னா ட்ரூ ஃபர்ஸ்ட் வருமா ஃபால்ஸ் ஃபர்ஸ்ட் வருமான்னு ஐ எம் நாட் ஷுர், பட் லெட் அஸ் சி. ஃபால்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வருது. சார்ட் பை டேட், கிரியேட்டட் டேட்னா 1 தான், கிரியேட்டட் அட்னா ஃபர்ஸ்ட் டேட்டா தான் ஃபர்ஸ்ட் வரும், ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆச்சு. ஓகே, சார்ட் பைன்றத பேஸ் பண்ணி எந்தெந்த டேட்டா வச்சு சார்ட் பண்ணுமோ அது படி வருது. இஃப் யூ ஆர் ஆடிங் மோர் தேன் 5 ரெக்கார்ட்ஸ், லெட் அஸ் சி. நான் வந்து போஸ்ட் மேப்பிங்ல சிம்பிளி ஏபிஐ நோட்ஸ் இந்த பாடியில எகைன் இதே கான்செப்ட்ஸ் send. It will create a third record. Again, concepts, fourth record. Programming languages, fifth record. And then again, true nu solli onu potu inheritance, oops concepts. Okay, இப்ப 6 records இருக்கு. நான் வந்து get mapping based on the pagination பண்ண போறேன். if I do send அப்படின்னா எனக்கு first வந்து 6 records இருக்கு, total number of pages இருக்கு 2. I'm having only 5 records இந்த பேஜ்ல. if in case உங்களுக்கு வந்து 5 records தான் வந்திருக்கும், மேல போய் பாத்தீங்கன்னா 5 IDs தான் இருக்கும், ஒன்னு வந்து இந்த பேஜ்ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்காது. if you want நீங்க parametersல போயிட்டு page 2 number of items வந்து page 2 and then size வந்து 5 னு சொல்லிட்டு தரேன். page 2 எப்படியா இருந்தாலும் 1 தான் வரும்னு நினைக்கிறேன். then sort by வேணுமான்னு கேட்டா it's not mandatory but we will give it as title. okay, send. page 2ல content is empty 5, number 2, number of elements 0, offset total elements 6, page 2. இப்போ நம்ம வந்து size வேணா ரிமூவ் பண்ணிடுவோம். page 2 ஓட ரெக்கார்ட்ஸ் மட்டும் எனக்கு வேணும். I can remove this. page 2ல ரெக்கார்ட்ஸ் இல்ல, 0க்கு அடுத்து 1. so 1ல தான் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, 1ல ஒரு ரெக்கார்ட் இருக்கு. ஓகேங்களா? so இந்த மாதிரி தான் ஆக்சுவலி சீயிங் 6 ரெக்கார்ட்ஸ், டோட்டல் 2 பேஜஸ். 0ல அப்படின்னா அந்த 5 ரெக்கார்ட்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். 0லனா நமக்கு 5 ரெக்கார்ட்ஸ் டிஸ்பிளே ஆகுது. அண்ட் தென் இஃப் இட் இஸ் பேஜ் 1 இருந்துச்சுன்னா பேலன்ஸ் இருக்க ஒரு ரெக்கார்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஏபிஐ என்னன்னு பாத்தீங்கன்னா delete பை ஐடி. கரெக்டா? ஸோ delete மேப்பிங் நான் வந்து செகண்ட் பேஜ்ல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டாவை delete பண்றேன். செகண்ட் பேஜ்ல இருக்க டேட்டாவை delete பண்ணும், which is of API notes and then /1 which is a delete mapping and send.
நோட் ஹாஸ் பீன் டெலிட்டட். சிம்பிளி இப்ப நான் வந்து கெட் ஆல் நோட்ஸ் பண்றேன். நமக்கு மொத்தமா எவ்வளோ பேஜ்? ஒரு பேஜ் தான் இருக்கு. டோட்டல் எலிமெண்ட்ஸ் 5ன்னு சொல்லியாச்சு. ஆஃப்டர் திஸ் நான் வந்து அந்த சர்ச் ஆப்ரேஷன் பண்ண போறேன். சர்ச் வந்து சிம்பிளி பேக்ஸ்லாஷ் சர்ச்னு மட்டும் கொடுத்தா கீவேர்டு வந்து பை டிஃபால்ட்டா எடுத்துக்காது. நம்ம கீவேர்டு ப்ரொவைட் பண்ணும். கரெக்டா? இப்ப நான் என்ன பண்றேன், போஸ்ட்மேன்ல தான் ஃபர்ஸ்ட் which is a get mapping note slash search. After this keyword learning concepts. Okay, இப்போ இதை சென்ட் பண்றேன். required request parameter keyword. Okay, இப்ப கான்செப்ட்ஸ்ல ஜாவா கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா டைட்டில் படி பாத்தீங்கன்னா 5 இருக்கு. ஸோ அந்த 5ம் வந்திருக்கு. இப்ப நான் வேற எதுவுமே யூனிக்கா இல்லையா, ஜாவான்றதும் எல்லாத்துக்கும் கொடுத்துரும். சரி, ஓகே. நான் வந்து எகெயின் போஸ்ட் மேப்பிங் பண்றேன். based on the notes here I will be giving, instead of Java I will be giving Python. Okay, send. Okay, இப்ப நான் வந்து get mapping backslash search and in the params keyword which is of Python, Python. இப்ப சென்ட் பண்றேன். பைத்தனோட டேட்டா மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. திஸ் இஸ் ஹவு நம்ம வந்து சர்ச் பண்றது. இஃப் யூ ஆர் கிவிங் இட் அஸ் அ ரெக்வஸ்ட் பேராமீட்டர், இங்க பாத்தீங்கன்னா ஆஃப்டர் திஸ் கொஸ்டின் மார்க் நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட் பேராமீட்டர் இங்க ஆட் ஆகுது. இஃப் யூ கிவ் அனதர் ரெக்வஸ்ட் பேராமீட்டர், அது ஆண்ட் சிம்பிள் போட்டு எகைன் ஆட் ஆகுது. திஸ் இஸ் ஹவு ரெக்வஸ்ட் பேராமீட்டர் வில் ஒர்க். அண்ட் ரெக்வஸ்ட் பாடி, அதுக்கு அடுத்து வந்து ரெக்வஸ்ட் பாடினா நம்ம சென்ட் பண்ற ரெக்வஸ்ட், தென் அவ்வளவுதான். பேராமீட்டர்ஸ் ரெக்வஸ்ட் பாடி மட்டும் தான் நமக்கு இப்போ வரைக்கும் லேர்ன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ல லிட்டில் மெஸ்ஸியா நம்ம பண்ணியிருக்கிறது என்னன்னா, பில்டர்ல ஐ ஹாவ் கிவன் சம்திங் ராங். பில்டர் மெத்தட்ல நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ரிட்டர்ன் நியூ கொடுக்கும்போது இன்ஸ்டெட் ஆஃப் காலிங் அ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், நான் வந்து பில்டர்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் அக்செப்ட் பண்ற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ப்ரொவைட் பண்ணி நான் கொடுக்க மறந்துட்டேன். தட்ஸ் வை எல்லாமே மெஸ்அப் ஆச்சு. ஸோ இதுல இருந்து நம்ம வந்து பில்டர் வந்து இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூவும் நமக்கு கிடைச்சிருக்கும். அண்ட் தென் ஹவ் இட் ஒர்க்ஸ், ஹவு திஸ் ஏபிஐஸ் ஆர் ஒர்க்கிங், பேஜினேஷன்னா என்ன, சர்ச் பேஸ்ட் ஆன் த கீவேர்ட் எப்படி சர்ச் பண்றதுன்னு எல்லாம் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் இந்த ப்ராஜெக்ட் வந்து யூஸ்ஃபுல்லா நிறைய லேர்ன் பண்ற மாதிரி இருந்திருக்கும்னு நம்புறேன். இஃப் இட்ஸ் சோ, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காச்சும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் ஷேர் திஸ் டு தேம். நெக்ஸ்ட் வீடியோல எகைன் இன்னொரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching our video. We'll see you in another video. Thank you. Bye bye.